திருச்சியில் இருந்து புறப்பட்ட 14,000 லிட்டர் பெட்ரோல் டீசலுடன் சென்ற டேங்கர் லாரி தஞ்சை புறவழி சாலையில் சென்றபோது கசிவு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து போலீசார் போக்குவரத்தை தடை செய்திருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகரன். இது குறித்தான விவரங்கள். அதாவது இந்தியன் ஆயில் என்ற நிறுவனத்திலிருந்து திருச்சி வாழவந்தான் கோட்டை அந்த சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து 10,000 லிட்டர் டீசல், 4,000 லிட்டர் பெட்ரோல், அதில் 2 பிரிவாக அந்த டேங்கர் லாரியில் வச்சு திருச்சியிலேருந்து அரியலூருக்கு போகுது. அரியலூர் பெட்ரோல் பங்கு போக வேண்டிய அந்த டேங்கர் லாரி வந்து தஞ்சாவூர் முன்னாடி வல்லம் பகுதியில் வந்துட்டு இருக்கு. வல்லம் பகுதியில் வர்றப்பயே அந்த லாரியிலேருந்து லீக் ஆகி அந்த பெட்ரோல் டீசலுடைய அந்த வாடை வருதுன்னு பின்னாடி அந்த டூ வீலரில் வந்த 2 இளைஞர்கள் வந்து டிரைவர்கிட்ட சொல்லி வண்டியை நிப்பாட்டிருக்காங்க. அவன் வண்டியை வந்து அந்த எஸ்பி ஆஃபீஸுக்கு எதிர்த்தாப்புல புறவழிச்சாலையில் வந்தோடனே உடனே அந்த ஓட்டுநர் ராஜா அங்கே வாகனத்தை நிப்பாட்டிட்டு அவர் தீயணைப்பு நிலையத்துக்கும் போலீஸாருக்கும் புகார் கொடுத்துட்டு அவருடைய அலுவலகத்துக்கு புகார் இது மாதிரி ஆயிடுச்சு லீக் ஆகுதுன்னு சொன்னோன்னே அவங்க அலுவலகத்திலிருந்து அதை திறந்து எங்கே லீக் ஆகுதுன்னு பார்க்கறதுக்காக ஒரு ஓடிபி நம்பர் அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த ஓடிபி நம்பரையும் அனுப்பிட்டு அந்த இந்தியன் ஆயிலுடைய அந்த அலுவலர்கள், பொறியாளர்கள், அந்த பொறியாளர்கள் இப்போ இங்கே வந்திருக்காங்க. இப்போ வந்து எங்கே லீக் ஆகுது அப்படின்றத அதை பார்த்து அது சரி செய்யும் பணியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. தஞ்சை மாவட்ட தீயணைப்பு அலுவலர் குமார் அவர் தலைமையில் தீயணைப்பு வாகனத்தோட தீயணைப்பு வீரர்கள் இப்போ இங்கே தயாராக இருக்காங்க. அதாவது இப்போ இந்த லீக்கேஜை வந்து சரி செய்து விடுவோம் அப்படின்றாங்க. இது ஒரு பெரிய அசம்பாவிதம் ஆகாது. இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக பொதுமக்கள் எச்சரித்ததால் வந்து நான் வாகனத்தை நிறுத்தி அதை முறைப்படி இதுக்கு மேலே வந்து அவங்க வண்டியை ஓட்டிட்டு போயிருந்தா பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்குமா. அதனால அவங்க வண்டியை நிப்பாட்டிட்டு அதை முறைப்படி அடுத்தடுத்து அந்த பணிகளை செய்கிறாங்க. இன்னும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ள அந்த லீக்கேஜ் அது எங்கே ஆகுதுன்றதை முழுசாக கண்டுபிடிச்சி அதை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து அரியலூருக்கு இங்கே கொண்டு போகன்றாங்க. அவங்க பின்னாடியே ஒரு வேன், அந்த இந்தியன் ஆயில் நிறுவனத்துடைய வேனும் வந்திருக்கு. இப்போ தீயணைப்பு வாகனமும் தயாராக இருக்கு. இந்த புறவழிச்சாலை 2 சாலை, அந்த ஒரு சாலையில் போலீஸார் வந்து அவனுடைய வாகனத்தை குறுக்க நிப்பாட்டிட்டு போக்குவரத்தை தடை பண்ணிட்டாங்க. அதை பொதுமக்கள் அந்த பகுதியில் போகிறதுக்கும் தடை விதிச்சு இப்போ அது எங்கே லீக் ஆகுதுன்றதை கண்டுபிடிக்கும் பணியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.